செல்லம்மா எல்லா பணத்தையும் சேட்டுக்கிட்ட குடுத்துட்டாங்க. குடுத்துட்டோனே சேட்டு சொல்றாரு, "இங்க பாருங்க மேகா, நீங்க போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ட செல்லம்மா கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப செல்லம்மா அத வாங்கவே இல்ல. "நீ போயிட்டு அம்மா கிட்ட குடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேகா அந்த டாக்குமெண்ட்ட கொண்டு வந்து லக்ஷ்மி கிட்ட குடுக்குறாங்க. குடுக்கும்போது லக்ஷ்மி சொல்றாங்க, "பாத்தியா? என்ன நீ ஏமாத்தி புடுங்குன அந்த வீட்ட. ஆனா கடைசியில அந்த டாக்குமெண்ட்டே நீ தான் குடுக்குற. கடவுள் எப்படி விளையாடுறாரு பாத்தியா? உன்கிட்ட இருந்த அதே வீடு இப்ப என்கிட்ட வந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ கோவம் வருது மேகாக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கூப்பிடுறாங்க. எல்லாருமே வராங்க. வந்தோனே அவ்ளோ சந்தோஷமா இருக்காரு மகேந்திரன், லக்ஷ்மி எல்லாருமே. "செல்லம்மா இது வீடு இல்ல. இது கஷ்டப்பட்டு நான் கட்டின என்னோட உழைப்புல அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த வீட்டுக்கு. ஆனா ஒரு நிமிஷத்துல இந்த வீடு எனக்கு இல்லாம போக பார்த்தது. ஆனா நீ எல்லாத்தையும் சமாளிச்சு பணத்த ரெடி பண்ணி இந்த வீட்ட எனக்கு வாங்கி குடுத்துருக்க. ரொம்ப சந்தோஷம்மா. நீ நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்றாரு. மேகா அங்க தான் நின்னுட்டுருக்காங்க. "என்ன மேகா, வீடு இப்ப யார் பேர் மேல இருக்கு? எங்க பேர் மேல இருக்கு. நீ இப்போ என்ன பண்ணணும்? வீட்ட விட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு அழகா கிளம்பிடு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேகாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ பாட்டி யோசிக்கிறாங்க, "ஐய்யய்யோ! நம்மளையும் சேர்த்து அனுப்பிடுவாங்களா? நாமளும் வெளிய தான் போய் கஷ்டப்படணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மாமா யோசிக்கிறாரு, "அப்ப நாமளும் போகணுமா? ஐய்யய்யோ! இனிமே இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பயங்கரமா யோசிச்சுட்ருக்காரு. உள்ள வந்தோனே செல்லம்மா அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. வீட்ட சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. "ஓகே. நீங்க இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கக்கூடாது. தயவு செய்து வெளிய போயிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. மேகா எதுவுமே பேச முடியல. போய் தானே ஆகணும் அப்படின்ற மாரி போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. ஜானகி வராங்க. அப்போ மகேந்திரன் ஜானகிய பார்க்குறாங்க. பார்த்தோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. "வாண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் செஞ்சது எல்லாமே தப்பு தானே. எனக்கு இப்போ தெரியாதுண்ணே. என் புருஷன் கெட்டவன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் நம்பவே இல்ல. இப்போ இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மகேந்திரன் கிட்ட கேட்குறாங்க. மகேந்திரன், "என் தங்கச்சி நீ இப்படிலாம் பேசக்கூடாதும்மா."